சாதகமான சூழ்நிலை வரும்போது சாதகமான ஒரு நீதிபதியை வச்சு சாதகமான ஒரு தீர்ப்பு வாங்குவது என்பது இப்போ வழக்கமாகிவிட்டதுனால இந்த ஆனந்த் வெங்கடேஷ்ன்ற ஒரு ஜட்ஜு கண்ணில் இது மாட்டிடுது. அவர் என்ன பண்ணார், அந்த வழக்கினுடைய விசாரணை செய்த அந்த தீர்ப்பெல்லாம் வாங்கினார். அவர் பார்த்தார் 4 நாளில் 1173 விட்னஸஸை எக்ஸாமின் பண்ணது, அந்த வாக்குமூலத்தெல்லாம் படித்து 370 ஆவணங்களை படித்து 280 பக்கத்தில் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்து பொன்முடி பேரில் ஒரு தவறு இல்லை, குற்றமற்றவர், அவர் நியாயமானவர்ங்கிறது ஒரு தீர்ப்பு எழுதினாக்க அதை படித்து பார்த்துட்டு இது தவறான விஷயம்னு சொல்லி அவர் ஒரு முடிவெடுத்து அதை மாற்றுகிறார். அதுக்கு திமுக ஐடி விங்கிலேருந்து போடுறாங்க ட்வீட்டு. பெரியார் கூறியிருக்கிறார், நாம் சட்டம் இயற்றினாலும் பார்ப்பான் நீதிபதியாக வந்து நிற்பான் அப்படின்னு. எந்த மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்குறாங்க பாருங்கள். யார்கிட்ட எப்படி பேசணும் என்று எங்களுக்கு பெரியார், அண்ணா, கலைஞர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி நாங்கள் செய்வோம். நான் அவருக்கு சில சஜஷன்லாம் கொடுக்கலாம் பார்க்குறேன். ஈவேரா, அண்ணா, கருணாநிதி யார்கிட்ட எப்படி பேசணும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்கள். முதல்ல பெரியார் ரம்ஜான் கூடுதலில் என்ன பேசலான்னு பெரியார் சஜஷன் கொடுத்துருக்கார். பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம், அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம். இது சாணியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது. மைனாரிட்டிகளுக்கு அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம், பச்சை துரோகம். இதை தான் பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு மைனாரிட்டி மீட்டிங்கில் இதை பேசுவாங்களா? தாழ்த்தப்பட்ட ஒரு மாநாட்டில் என்ன பேசலாங்கிறத சொல்லியிருக்கார் பெரியார். பறச்சி புலைச்சி எல்லோரும் ரவிக்கை சட்டை போட ஆரம்பிச்சுட்டா அதனால் துணி விலை உயர்ந்து விட்டது. பள்ளு பறையனெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடானுங்க, அதனால வேலையில்லா திண்டாட்டம். சசி இல்லை இங்கே, அதை கேட்கலாம். இது இந்த பெரியாரை தான் அவர் சொல்லியிருக்காரு. இவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பேச வேண்டும் என்று. தமிழ் மாநாட்டில் தமிழை நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று 40 ஆண்டுகளாக கூறுகிறேன். தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி. தமிழ் ஒரு நியூசன்ஸ். தமிழ் புலவர்கள் பொய்யர்கள், எதிரி, சமூக எதிரிகள். இவரை தான் சொல்கிற நிர்மலா சீதாராமன்ட்ட எங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி பேசலாம்னு சொல்லி. திமுக மகளிரணி மாநாட்டில் என்ன பேசலாம்? அவர் பெண்கள் சுயேட்சைக்கு கர்ப்பம் கொடிய விரோதி, எனவே பெண்கள் கண்டிப்பாக பிள்ளை பெறுவதை நிறுத்தியே ஆக வேண்டும். ஆண்கள் 2 வைப்பாட்டி வைத்துக் கொண்டால் பெண்கள் 3 ஆசை நாயகர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பெரியார் மண். இந்தி கூட்டணியில் என்ன பேசலாம்னு சொல்கிறோம். தேசிய காங்கிரசும் காந்தியும் அழிந்தொழிவது ஏழை மக்களுக்கும் சமத்துவத்துக்கும் அவசியம். காங்கிரஸ் அழியணும். அடுத்தது கம்யூனிஸ்ட் பற்றி பொறுக்கி தின்னும் பேசியிருப்பார். அதை பொறுக்கி தின்னும் இந்த கம்யூனிஸ்டுகள் காலித்தனம் பலாத்கார தூண்டுதல் மூலம் ஒன்றும் முடியாது. திமுக பேரணியில் என்ன பேசலாம்? பெண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறானே இந்த முன்னேற்ற கழகத்துக்காரன், இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதையும் செய்வான் போல இருக்கிறது. இவரை போய் நிர்மலா சீதாராமன்ட்ட இவர் எங்களுக்கு பேச சொல்லி கொடுத்துருக்காருன்னு பதில் கூறுகிறது. எந்த பத்திரிகையும், எந்த அரசியல் கட்சியும், எந்த தலைவரும் உங்களுடைய தந்தை இதை கூறியிருக்கிறார் என்று கூறுவதற்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லை, துக்ளக்கை தவிர. அடுத்தது அண்ணா என்ன கூறியிருக்கிறார் பார்ப்போம். மாற்றான் தோட்டத்து மல்லிக்கை மணக்கவே செய்யும், அவள் படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல. இதெல்லாம் பழைய அந்த காலத்தில் திமுகன்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு புரியுது, நமக்கு சொல்வதற்கே கூச்சமாக இருக்கிறது. மனைவியை இழந்த நேரு, கணவனை இழந்த பண்டார நாயக்கா 2 மணி நேரம் தனியாக என்ன செய்தார்கள்? இது அண்ணாதுரை. கருணாநிதி காட்டுமிராண்டி, மலம், தேவடியாள், துரோகி, விபச்சாரி, கைக்கூலி, பித்தலாட்டக்காரன், அயோக்கியன், பூனை, மாடு, குள்ளநரி, காண்டாமிருகத்தோழன், அண்டங்காக்கா, முட்டை, பெரிய கருப்பு, சேவல் காவடி, கோமாளி, கூத்தாடி, பண்டாரம், பரதேசி, ஆக்டோபஸ், காந்தாரி, சூர்பனகை, செல்லாக்காசு, போதை நடிகர், தரகர், மந்தபுத்தி, வேலிதாண்டிய வெள்ளாடு, ஓடுகாலி, புறம்போக்கு, கள்ளத்தோணி, குடிகாரன், வாழமட்டை. இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பற்றி விமர்சனம். இதை தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் உதயநிதி. சொற்றால் அடித்த பிண்டங்கள்
தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடலை, அதனால தமிழர்கள் தான் சோற்றால் அடித்த பிண்டங்கள். இதை பழைய கருப்பையா புக்கு எழுதியிருக்காரு, ஒன்று காப்பி இருக்காது இங்கே ஏதோ வச்சுருந்தேன். திமுக ஆபாசம்னு ஒரு புக்கே எழுந்தார் பழைய கருப்பா. சித்தாந்த அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக வாரிசு அரசியலாக மாற்றினார் கருணாநிதி. அவர் ரொம்ப அழகாக நைஸாக பண்ணுவார் எதை பண்ணாலும். நான் தான் நினச்சிருந்தேன் இவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தாக்கா நாடு என்ன ஆகிருக்குமோ அப்படின்னு கூட நான். அந்த மாதிரி ஒரு அறிவு கூர்மை, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை, தனக்கு எதிரான விஷயத்தை கூட தனக்கு எப்படி சாதகமாக மாற்றுவது என்பதை அவர் அழக்கூட அழுவார் சில சமயம். அந்த மாதிரி நான் ஒரு 1967 தான் நினைக்கிறேன் ஒரு மீட்டிங், ஒரு ஏழை எப்படி இருப்பான்னு வர்ணிச்சார் சார். ஆடிப்போட்டேன் நான். அது ஒரு ஏழை கேட்டார்னாக்க நம்ம இவ்வளோ அவருக்கும் ஏழ்மைக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனால் ஏழையை வர்ணிக்கிறத அப்படி வர்ணித்தார் அவர். அதனால அவருக்கு ஒரு இம்மென்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஆசாமி. அவர் என்ன பண்ணார், திமுக ஒன்றும் சங்கரமடம் அல்ல, வாரிசு யார் என்று கூறுவதற்கு, இப்படி தான் ஆரம்பித்தார். ஆனால் வாரிசு அவர் நியமிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தார், நானா வாரிசா? அங்கேருந்து அடுத்தது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போட்டியின் போது ஸ்டாலின் பெயரை நிச்சயமாக முன்மொழிவேன். கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர் பெயரை முன்மொழிந்து விட்டதால் நான் அதை ஆதரிக்கிறேன். எவ்வளோ கிளவராக மாத்திரார் பாருங்க. இது 2013. இறுதியாக அவர் மு.க. ஸ்டாலின் முதல்வராவதற்கு வாய்ப்பு வர வேண்டும் என்றால் இயற்கை எனக்கு ஏதாவது செய்தால்தான் உண்டு. 2016 உயிர் எழுதிட்டு வரப்போ 30 வருஷம் ஆச்சு சார். இந்த கடமை உணர்வோட இந்த கட்சிக்கு உயிரை கொடுக்குற தொண்டர்கள் இவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தன் குடும்பத்துக்கு சாதகமாக கொண்டு வந்து தன் புள்ள கையில் கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த கடமை என்பது கட்சிக்கு இல்லை, குடும்பத்துக்கு என்று மாற்றின ஒரு பெரிய பெருமை அந்த அச்சீவ்மெண்ட்டை அவருக்கு உண்டு. ஆனால் ஸ்டாலின் கிட்டேருந்து உதயநிதிக்கு ஒரே ஒரு ஆண்டில் முடிஞ்சு போச்சு சார். 2014 உதயநிதி சொல்கிறார், எனக்கு அரசியல் ஆசை இல்லை. 2016 சன் டிவி இன்டர்வியூவில் ஸ்டாலின் சொல்கிறார், என் மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டார்கள். 2019 உதயநிதி இளைஞரணி செயலாளராகிறார். 2018 எந்த சூழலிலும் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன். 2021 தேர்தலில் போட்டியிடுகிறார். 2022 அமைச்சராக எனக்கு ஆசை இல்லை. மே மாதம், நவம்பர் மாதம் அமைச்சராவேன் என்பது வதந்தி. 2022 டிசம்பரில் அமைச்சர் ஆனார் அவர். எப்படி அப்படியே ஒரே வருஷத்தில் அந்த கட்சியினுடைய சொரூபமே, அதாவது கருணாநிதி எவ்வளோ கூச்சப்பட்டு கஷ்டப்பட்டு தயக்கப்பட்டு பண்ணாரோ அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக இந்த கட்சி குடும்பத்து கட்சி தான் அப்படிங்கிறத ஒரே வருஷத்தில் நிர்தாரணம் செய்து கருணாநிதி கூச்சப்பட்டு செய்த அரசியல், வாரிசு அரசியலை இப்போ கிட்டத்தட்ட பெருமைப்படுற அளவுக்கு ஆயிடுது. வாரிசு அரசியல் தான் செய்கிறோம். யார் வாரிசு? பெரியார் வாரிசு, அண்ணா வாரிசு, கலைஞர் வாரிசு. முதல் 2 பேருக்கும் வாரிசே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? இன்னைக்கு இந்த நாத்திக கட்சிகள் இந்த 50 ஆண்டுகள்ல இந்து முன்னணியுடைய தேவை எவ்வளவு தூரம் அதிகமா இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். நான் சட்டமன்றத்தில் கொள்கை விளக்க குறிப்புல 38,635 கோவில்கள் இந்து அறநிலைத்துறை வசம் இருக்கிறது அப்படி கொடுத்திருக்காங்க. இதுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு? 4,78,000 ஏக்கர் நஞ்சை புஞ்சை மானாவாரி நிலங்கள் இருக்கிறது. 33,000 சொச்சம் கட்டிடங்கள் இருக்கிறது. 22,000 சொச்சம் மணிக்கட்டுகள் இருக்கிறது. 38,635 கோவிலும் 30 நாள் அரசாங்கம் இந்து சமுதாயத்தின் முன்னால காட்டணுங்கிறேன். நான் காட்டணும். மீனாட்சி அம்மன் கோவில் அது அம்பாளோட திருவிளையாடல். 1992 இருந்து இந்து முன்னணி
அன்றைய தினம் மாநில தலைவராக இருந்த வழக்கறிஞர் பி ராஜகோபால்ஜி அவர்கள் அவர் கொல்லப்பட்டதுக்கே அதானே காரணம். இந்த கோவில்கள்ல இந்த கடைகள் இருக்கக்கூடாது. இது வழிபாட்டு தலமா வர்த்தக தலமா? இவ்வளவு வருஷம் இந்து முன்னணி போராடியும் என் நம்பாள் மீனாட்சி ஒரு சின்ன விளையாட்டு காட்டினா இன்னைக்கு எல்லா கோவில்ல இருந்து கடை எடுக்க சொல்லி உத்தரவு. இட் இஸ் டிவைன் இன்டர்வென்ஷன். ஆனால் கும்பேஸ்வரர் கோவில்ல தீ விபத்து, திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டுல தீ விபத்து, திருச்செந்தூர் கோவில்ல அவனுடைய காம்பவுண்ட் இடிஞ்சு விழுந்து அங்க ஈஓவாய் அங்க இருக்கிறது யாரு? ஜேசியா. அது திருச்செந்தூர் வைரவேல் புகழ் அவர் மகனு கேள்வி. எவ்வளவு மோசமான நடவடிக்கைகள் கோவிலுக்குள்ள. நண்பர்களே, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருக்கு அடையாறுல எவ்வளவு இடம் இருக்கு தெரியுமா? 550 கிரவுண்ட் இருக்கு. எவ்வளவு? 550 கிரவுண்ட். முழுக்களும் சுத்திட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி கபாலீஸ்வரருக்கு கிரீன்வேஸ் ரோடுல அமைச்சர்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல எவ்வளவு இடம் இருக்கு தெரியுமா? 303 கிரவுண்ட். நான் கேட்கிறேன், அந்த இடங்களை ஒழுங்கா வாடகைக்கு விட்டா தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்து கோவில்களின் சொத்துக்களை மார்க்கெட் ரேட்டுக்கு ஒழுங்கா வாடகைக்கு விட்டா எவ்வளவு வரும் தெரியுமா நண்பர்களே? நான் ஆடிட்டர்ங்கிற முறையில ரொம்ப கான்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் சொல்றேன். ஆண்டுக்கு 6000 கோடி வரும். ஆண்டுக்கு 6000 கோடி. 6000 கோடி வந்தா மொத்தம் 600 யூனியன் இருக்கா? கிட்டத்தட்ட ஒரு யூனியனுக்கு 10 கோடி. இனிமே இந்து குழந்தைகளுக்கு, ஏழை இந்து குழந்தைகளுக்கு கல்வியும் மருத்துவ வசதியும் கோவிலே இலவசமா கொடுக்க முடியுமா? முடியாதா? விடமாட்டேங்கிறான் திராவிட இயக்கங்கள், விடமாட்டேங்கிறான். ஆனால் அதை அடையாமல் விடக்கூடாது இந்து சமுதாயம். உள்ளபடியே நான் பகிரங்கமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ராஜா தனி மனிதன் அல்ல என்று பகிரங்கமாக அறிவித்த நம்முடைய இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வராஜி அவர்களுக்கு மனப்பூர்வமாக, நானும் எனக்காக வேலை பார்க்கல. எவ்வளவு அயோக்கியத்தனங்கள் நண்பர்களே! வேதபுரீஸ்வரர் கோவிலுக்கு வேதாரண்யத்தில் எவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்கு தெரியுமா? இது எல்லாம் நாளைக்கு விவாதத்துக்கு வரணுங்கிறதுக்காக தான் மீடியா வச்சு சொல்றேன். 17,000 ஏக்கர் இருக்கு. ஆனா ஒரு ஏக்கருக்கு ஆண்டுக்கு வாடகை எவ்வளவு தெரியுமா? லீஸ் ரெண்ட் ₹2.45 பெர் ஏக்கர் பெர் ஆனம். என்ன அராஜகம்! அப்ப ஏன் நாம இதை இந்துக்கள் எடுத்து வீதிக்கு வரக்கூடாது? நம்ம குழந்தைகள், நம்ம எதிர்காலம் மதமாற்றத்திலிருந்து நிறுத்தணும்னு சொன்னா இந்த 6000 கோடி இந்துக்களுக்காக செலவாகும். இது மார்க்கெட் ரேட்டுக்கு ஜஸ்டிஸ் மகாதேவனோட தீர்ப்பு 2 முக்கியமான தீர்ப்பு. எல்லா சொத்துக்களையும் 6 வாரத்துக்குள்ள திரும்ப பெற்று மார்க்கெட் ரேட்டுக்கு லீஸுக்கு விடணும்னு. ஆனா 6 வாரம் ஆப்போகுது. அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கா? நாம ஏன் சட்டமன்ற முற்றுகை நடத்தக்கூடாது? ஜஸ்டிஸ் மகாதேவனுடைய தீர்ப்பை செயல்படுத்தணும்னு யாராவது கேட்கிறானா? அதே மாதிரியா ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களை அடையாளம் கண்டு அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அதை கோவில் பேர்ல மாத்தணும்னு. நண்பர்களே, பூனமணியிலிருந்து காஞ்சி போறோம். அங்க குயின்ஸ்லாண்ட் ஒரு தீம் பார்க் இருக்குல்ல, பக்கத்துல சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்கு. அதெல்லாம் யாரோட இடம்? கோவில் இடம், ஈஸ்வரன் சொத்து. 177.7 ஏக்கர். நான் எல்லாம் ஆவணங்கள் கையில வச்சிருக்கேன். ஆணையரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். நண்பர்களே, மோர் தேன் a year, ஓராண்டுக்கு மேல ஊரா சுத்தி இவ்வளவு பேப்பர் கையில வச்சிருக்கிறதுனால. வண்டியூர்ல மீனாட்சி அம்மனுக்கு 50 ஏக்கர் இருக்குல்ல, கோர்ட்டு தீர்ப்பு இருக்குல்ல, ஏன் இது வரைக்கும் அது கோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணல? பட்டா ஏன் மாத்தல? யோசிச்சுப்பா.